வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி பலாப்பழத்தை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். என்றைக்காவது பலாப்பழம் வாங்கி கட் பண்ணிங்கன்னா காய்வாட்டாக இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. அதை வச்சு ஈஸியாக டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஒரு சிப்ஸ் ஐட்டம் செய்யலாம். இப்போது இந்த சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காய்வாட்டாக இருக்க பலாப்பழத்தை கொட்டை எடுத்து இந்த மாதிரி நில வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் தேவை. அதுக்கப்புறமா பொரிச்சதுக்கப்புறமா அதை நீங்கள் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணி டேஸ்டியாக சர்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மசாலாவுக்கு தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, கூடவே சாட் மசாலா. சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் வச்சாச்சு. இந்த சிப்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்ல ஆயில் நல்லா காஞ்சி இருக்கணும். நல்ல ஆயில் காஞ்சதுக்கப்புறமா இந்த பலாப்பழத்தை எடுத்து இந்த ஆயிலில் ட்ராப் பண்ணணும். இப்போ நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. சத்தம் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி விட்டு மெதுவாக எடுக்கணும். கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா எடுக்கணும். அப்போ தான் டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. மெதுவாக ட்ரைன் பண்ணி எடுக்கலாம். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு வச்சுக்கோங்க. அதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஆயில் எதாவது இருந்தால் கூட அந்த டிஷ்யூலேயே அப்சர்வ் ஆகிக்கும். இந்த பலாப்பழம் சிப்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு டீ போடுற டைம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இந்த பிளேட்டில் எடுத்து போடலாம். பலாப்பழம் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை நீங்கள் ப்ளெயினாக அப்படியேவும் சாப்பிடலாம். கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வரும். ஸ்வீட் பிடிச்சவங்க அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லைன்னா மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த குவான்டிட்டிக்கு நான் சொல்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி. இப்போது இது ரெடி டு சர்வ். அட்டகாசமான டேஸ்டியான கிறிஸ்பியான பலாப்பழம் சிப்ஸ் ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.